வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்ன்னு அலையக்கூடாது. அப்பேற்பட்ட மருந்துகள்லாம் இங்கே இருக்குது. அதனால் வீட்டு முன்னாடியே இருக்குது. காலில் மிதிப்படுது, கண்டெல்லாம் சீப்படுது. அப்பேற்பட்ட மருந்துகளை இந்த மூலிகையில் எடுத்து தினந்தோறும் சாப்பிட்டு வந்தோம்னா சகல நோய்களிலிருந்து விடுதலை அடையலாம். இப்போ ஹெச்ஐவிக்கு பார்த்தீங்கன்னா எலும்புக்குள்ளே இருக்க மஜ்ஜைக்குள்ளே போய் இருக்கிறதாக விஞ்ஞானம் சொல்லுது. அலோபதியில் அனைவரும் சொல்கிறாங்க. ஏன்னா வெளியே அந்த கிருமி வெளியே வராதுன்னு. அப்பேற்பட்ட அறையில் உள்ள தோஷங்கள் என்று சொல்லக்கூடிய நோய்களையும் விரட்டக்கூடிய சக்தி வாய்ந்த நம் சித்தர்கள் பெருமாள் அனைவரையும் வழி வந்தது தான் இந்த கச்சந்தரை, சிறு செருப்படி, பெரிய செருப்படி. இந்த மூலிகை எப்படியாவது நம்ம தினந்தோறும் அரைச்சி சும்மா ஒரு 10 இலை, சும்மா ஒரு 10 இலை இந்த அளவு சாப்பிட்டாலே போதும். ரொம்பலாம் வேணாம், இந்த அளவு எடுத்துக்கலாம். இந்த அளவு எடுத்து ஒரு 2 மிளகு வச்சு அரைச்சி அப்படியே மென்று முழுங்கிக்கலாம். சும்மா வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டு வர ஒரு 40 நாள்லேயே அவங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பீடைகள் என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன வீட்டினால் போனது, பெரிய வீட்டினால் போனது, பால்வினை நோய்கள் முதற்கொண்டு வெள்ளை, வெட்டை, உஷ்ணம் அத்தனையும் தீரக்கூடிய ஒரு அற்புதமாக கர்ப்பவதி நூறில் அழகாக இந்த முறைய ஜீனில் உள்ள நோயெல்லாம், அறையில் உள்ள தோஷங்கள்லாம் அகன்று போயின்னு அழகாக அன்னைக்கே பாடி வச்சுருக்காங்க. அப்பேற்பட்ட சின்ன செருப்படை, பெரிய செருப்படையோட 3வது ஐட்டம் தான் இந்த கச்சாந்தகரைன்னு பேருங்க. ஓம் ஸ்ரீ கைலாச கம்பளி சட்டமணிநாத திருமுலோக்க ரசவாத வாசித்த பாலகசியா. எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் நல்ல புரியட்டும். இந்த நலமுடன் வாழும் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டுள்ள என் உயிரினி மேலான இரத்த சொந்தங்கள், சித்த சொந்தங்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவனும் 17 சித்தர் பெருமக்களும் எனக்கு சொல்லிக் கொடுத்த உள்ள சொங்குமாரி ஆசை பரிபூர்ணமாக கிடைத்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோட தாங்கள் நினைக்கின்ற கேட்கின்ற சகலதமான நன்மையான காரியங்கள் அனைத்தும் நல்லபடி நடந்து சகலதமான அசுபகாரியங்கள் அனைத்து நீங்கி சகலதமான சுபகாரியத்தோட பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்க என்று வாழ்த்தி வணங்கி இந்த பதிவுப்படுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான சஞ்சீவி. இது கிடைக்கிறதுக்கு அரிய சஞ்சீவி. அதாவது குப்பையில் கிடக்குது, கொண்டு போகிறவனுக்கு மறந்துன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த மூலிகை கச்சந்தரை அப்படின்னு சொல்லுவாங்க. கையாந்தகரை அப்படின்னு சொல்லக்கூடியது கரைப்பான், கரிசலாங்கண்ணி. இது கச்சந்தரைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் அக்ஷய பெருமானவங்க வைத்திய சில்லறை கோர்வை 1500 கைலாச கம்பளி சட்டமணிநாதர் எழுதிய கர்ப்பவதி நூறில் அழகாக கர்ப்ப மருந்தை சொல்கிறார். கர்ப்ப மருந்தை எப்படி சொல்கிறாருன்னா, தூதுவலை, அப்புறம் கடையில் தக்கோலம்னு கிடைக்கிது, தக்கோலம், அப்புறம் சிறு செருப்படை, பெரிய செருப்படை, இப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த சிறு செருப்படையோடு சேர்ந்த வர்க்கமே இந்த கச்சாந்தகரை ஆகும். அப்போ இந்த சிறு செருப்படை இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, அன்றைக்கே சித்திர பெருமக்கள் கைலாச கம்பளி சட்டநாதர் அழகாக தூது வேலையையும் இந்த கச்சாந்தகரை என்று சொல்லக்கூடிய இந்த செடியையும், அடுத்து சிறு செருப்படை அப்படின்னு சொல்லி குளத்துக்கள்லாம் விளையிடும், அது அடுத்த பதிவில் காட்டுறோம். அதுவும் அடுத்து தக்கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது 3 சேர்த்து பவுடர் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அறையில் உள்ள தோஷங்கள்லாம் நீங்கின்றிருக்காது. அறையில் உள்ள தோஷம்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இன்றைக்கி ஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய பரிபாஷையை அன்றைக்கி அறை என்று சொல்லியிருக்காங்க. அறைனா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீனுக்குள்ளே இருக்கக்கூடிய தோஷம் என்று சொல்லக்கூடிய நோய்கள், வைரஸ், கிருமிகள். இப்போ ஹெச்ஐவிக்கு பார்த்திங்கன்னா எலும்புக்குள்ளே இருக்க மஜ்ஜைக்குள்ளே போய் இருக்கிறதாக விஞ்ஞானம் சொல்லுது. அலோபதியில் அனைவரும் சொல்கிறாங்க. ஏன்னா வெளியே அந்த கிருமி வெளியே வராதுன்னு. அப்பேற்பட்ட அறையில் உள்ள தோஷங்கள் என்று சொல்லக்கூடிய நோய்களையும் விரட்டக்கூடிய சக்தி வாய்ந்த நம் சித்தர்கள் பெருமாள் அனைவரையும் வழி வந்தது தான் இந்த கச்சந்தரை, சிறு செருப்படி, பெரிய செருப்படி ஆகும். அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாவில் கூட ஒரு பாடல் அழகாக பாடியிருக்காங்க. என்னன்னா, சின்ன வீடு வேணுமா, பெரிய வீடு வேணுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, இந்த மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, ஐயா சின்ன வீடு வேணாங்க, பெரிய வீடு வேணாங்க. அர்ஜுன் படத்தில் அழகாக பாடியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஏன் இந்த பாடலை பாடுறோம் அப்படின்னா, இது தமாஷா தான் இருக்கும். சின்ன வீடு பெரிய வீடு அப்படின்னா என்ன? சும்மா சின்ன வீடு பெரிய வீடு கட்டிக்கிறது இல்லை. அந்த காலத்தில் ராஜாக்கள்
தாசிமார்கள்னு சொல்லுவாங்க. ராஜாக்கள் வந்து காசு இருந்தால் சும்மா இருப்பாங்க, 10 பொண்டாட்டியை கட்டுவாங்க. அப்பேற்பட்ட தாசி வீட்டுக்கு போகக்கூடியவங்க தான் சின்ன வீடு பெரிய வீடுன்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். அந்த தாசி வீட்டுக்கு போனவங்களுக்கு, சின்ன வீடு போனவங்களுக்கு சித்திர பெருமக்கள் அழகாக போடுவாங்க. சின்ன வீடு போனவங்களுக்கு செருப்பால் அடினாங்க, பெரிய வீடு போனவங்களுக்கு பெரிய செருப்பால் அடினாங்க. அப்போ சிறு செருப்படி பெரிய செருப்படின்னு இருக்குது. அந்த மொழியை நாங்கள் அடுத்த பதிவில் காட்டுறோம். அப்போ சின்ன வீட்டுக்கு போனவங்களும் சின்ன செருப்பில் அடி, பெரிய வீட்டுக்கு போனவங்களும் பெரிய செருப்பில் அடி அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா பெரிய செருப்புலையும் சின்ன செருப்புலையும் அடிக்கிறதா விஷயம் கிடையவே கிடையாது. அந்த மூலிகையிலே பேர் அப்படி வச்சுருக்காங்க சித்திர பெருமக்கள். இப்போ தெரியாதனமாக போயிட்டாங்க, சில பேர் தெரிஞ்சு போவாங்க, சில பேர் தெரியாமல் போவாங்க. எப்படியோ தப்பி தவறி அவங்க சூழ்நிலை விதி என்று சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட விதியில் மாட்டிக்கொண்டு வினையை தேடிக்கிட்டு நம்ம நோய் நொடிகளை, பால்வினை நோய்களை உடம்புல ஏற்றுக்கிட்டு ஹெச்ஐவி முதற்கொண்டு, வெள்ளை வெட்டை முதற்கொண்டு, பால்வினை அனைத்து நோய்களும் நம்ம உடம்புல பிடிச்சிட்டா என்னாகும்? அதுதான் சின்ன வீட்டுக்கு போனதுனால நமக்கு அந்த நோய்கள் வந்துடுது. பெரிய வீட்டுக்கு போனால பெரிய பெரிய நோய்கள், குஷ்டம், குறை, இன்னும் தீர்க்க முடியாத ஹெச்ஐவி வைரஸ் நோய்கள், இப்படி பல நோய்கள் உருவாகிறது. அப்போ இதுக்கெல்லாம் மருந்து இருக்கா அப்படின்னா அதுக்கு இருக்குது. அப்போ அதில் எது இருக்குதுன்னு சொல்லிது அதுக்குள்ளேயே அந்த பேரை வச்சுருக்காங்க சித்திர பெருமக்கள். எப்படின்னா சின்ன வீட்டுக்கு போனவங்களுக்கு சின்ன செருப்பால் அடி, செருப்படி, சின்ன செருப்படி. பெரிய வீட்டுக்கு போனவங்களுக்கு, அதாவது நோய் நொடி பெரிய இது ஜாயிண்ட் ஆனவங்களுக்கு என்ன செய்யணும்? பெரிய செருப்பாலே அடிப்பா. இப்படி அடிக்க அந்த நோய் வீட்டை விட்டே வெளியே போயிரும்ன்றாங்க. இப்போ அடிக்கிறது கிடையாது. அந்த சின்ன செருப்படி அப்படின்னு சொல்லக்கூடியதும் பெரிய செருப்படி அப்படிங்கிறதையும் கொஞ்சோண்டு மிளகு வச்சு தினமும் ஒரு 10 இலை 48 நாள் வரைக்கும் சாப்பிட்டுட்டு வந்தால் அந்த தேவையில்லாத வைரஸினால் வரக்கூடிய நோய்கள், அந்த சின்ன வீட்டினால் வந்த நோய்கள் மற்றும் நம்ம தகாத உறவினால் அந்த நோய்கள் அனைத்தும் போகும் சொல்லி சித்திர பெருமக்கள் அன்றைக்கே வைத்திய சில்லறை குறை, ஐஸ்தர் பெருமான் எழுதிய வைத்திய சில்லறை குறைவை, கைலாச கம்பளி சட்டமணிநாதர் எழுதிய கற்பவதி 100ல் அழகாக இந்த முறைய ஜீன்ல உள்ள நோயெல்லாம், அறையில் உள்ள தோஷங்கள்லாம் அகன்று போயின்னு அன்னைக்கே பாடி வச்சுருக்காங்க. அப்பேற்பட்ட சின்ன செருப்படை பெரிய செருப்படையோட 3வது ஐட்டம் தான் இந்த கச்சாந்தகரைன்னு பேருங்க. அதே குணத்தை இந்த கச்சாந்தகரை செய்யும். சின்ன செருப்படி பெரிய செருப்படி செய்யக்கூடிய தகுதியை இந்த கச்சாந்தகரை செய்யும். 3 ஒரே இனத்தை சேர்ந்தது. அது ஒரு இனம், இது ஒரு இனம், 3 ஒன்றை இனத்தை சேர்ந்தது. ஏன்னா இப்போ வெள்ளை இருக்கலம் பார்த்துருப்போம், வெள்ளை இருக்கல இருக்குது, புழு இருக்கல இருக்கு இல்லையா? அதே மாதிரி அந்த இனத்தை வகையை சேர்ந்தது. இந்த மூலிகை எப்படியாவது நம்ம தினந்தோறும் அரைச்சி சும்மா ஒரு 10 இலை, இந்த அளவு சாப்பிட்டாலே போதும். ரொம்பலாம் வேணாம், இந்த அளவு எடுத்துக்கலாம். இந்த அளவு எடுத்து ஒரு 2 மிளகு வச்சு அரைச்சி அப்படியே மென்று முழுங்கிக்கலாம். சும்மா வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டு வர ஒரு 48 நாள்லேயே அவங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பீடைகள் என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன வீட்டினால் போனது, பெரிய வீட்டினால் போனது, பால்வினை நோய்கள் முதற்கொண்டு வெள்ளை வெட்டை உஷ்ணம் அத்தனையும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான கச்சாந்தகரை என்று சொல்லுவாங்க. மறந்தாகிய இது கச்சாந்தகரை. அப்போ என்னென்னா கச்சா அப்படின்னா பரிபாஷை. இந்த பரிபாஷை என்னென்னா மர்மஸ்தான உறுப்புக்கு பேர் கச்சா அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் இருக்குது. அந்த பாடல் பிற, ஏன்னா கொச்சையா சொன்னால் 4 பேர் சங்கடப்படுவாங்க, அன்றைக்கே கச்சாந்தகர்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு போன அனைவருக்கும் இந்த மூலிகையை கொடுத்தா சரியாகும் சொல்லி அழகாக அற்புதமாக பாடியிருக்காங்க. கச்சாந்தகரை என்று இதுக்கு பேரையா. இது எந்த வகையாலும் நம்ம சாப்பிட்லாம். வெள்ளாட்டு பாலில் சாப்பிட்டோம்னா சீக்கிரமே சரியாகும். அப்படி வெள்ளாட்டு பாலில் சாப்பிட்லைன்னா சாதா பாலில் சாப்பிட்டோன்னா 1 மணி நேரம் சேர்த்து சாப்பிடணும். இப்படி சாப்பிட எந்த பத்தியங்களும் கிடையாது. இப்படி சாப்பிட நம்மை பிடித்திருக்கின்ற நோய்கள் அனைத்தும் வெளியே போய்விடும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மற்றும் இன்னும் இதை பார்த்தீங்கன்னா வேறு முதல் தலை வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம். கஷாயம் வச்சு சாப்பிட்லாம், சூப்பு வச்சு சாப்பிட்லாம், பவுடர் வச்சு இதை பவுடர் ஆக்கி டீ தூள் மாதிரி, காப்பி தூள் மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிடலாம். எந்த வகையாலும் நம்ம சாப்பிட்டோம்னா உங்களை பிடித்திருக்கின்ற அத்தனை கர்மா என்று சொல்லக்கூடிய தீராத வினைகள் என்று சொல்லக்கூடிய நோய் நொடிகள் கூண்டோடு அடியோடு நாசமாகும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நலமுடன் வாழ்வோம் நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து சித்த சொந்தங்கள், என் உயிரினும் மேலான இரத்த சொந்தங்கள், சகோதரர்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தில் ஒருவராகத்தான் பாவித்து உங்களை சொல்கிறேன். இதை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய நோய்கள் அனைத்து நீக்கி ஒரு சும்மா தேவையில்லாமல் போய் பணம் காசு இல்லைன்னு சும்மா மனசை நொந்து வெந்து இருக்கக்கூடாது. இதை அதாவது கொண்டு போகிறவனுக்கு குப்பையில் மருந்து,
அதே கையில் வெண்ணெய் இருக்குது, வெண்ணெய் உருக்குனா நெய், வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்ன்னு அலையக்கூடாது. அப்பேற்பட்ட மருந்துகள்லாம் இங்கே இருக்குது. அதனால் வீட்டு முன்னாடியே இருக்குது, காலில் மிதிப்படுது, கண்டெல்லாம் சீப்படுது. அப்பேற்பட்ட மருந்துகளை இந்த மூலிகையில் எடுத்து தினந்தோறும் சாப்பிட்டு வந்தோம்னா சகல நோய்களிலிருந்து விடுதலை அடையலாம் என்று கூறிக்கொண்டு திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ரசவத வாசியத்தில் பாலகிருஷ்ணனும் அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் அருள்புரியட்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி வணங்கி இந்த பதிவை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.